வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச blackforest கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ்னு வரும்போது அதில் நிறைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா blackforest கேக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேக். இந்த கேக்கை நீங்களும் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். அந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த கேக் வந்து ஒரு எக்லெஸ் கேக். அப்புறம் ஓவனும் இல்லாமல் வீட்லேயே ஒரு வெசல் வச்சு தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக்கை என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறோங்கிறதுலேருந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த blackforest கேக்கு நான் ஃபஸ்ட்டு 3 பொருள் தயார் பண்ணேங்க. அது என்னென்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணணும், ரெண்டாவது செர்ரி சிரப் ரெடி பண்ணணும், அப்புறம் மூணாவது வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணணும். இது கூட துருவின செர்ரிஸும் துருவின சாக்லேட்டும் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு அலுமினியம் டின்னில் நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்குற அளவுகள் எல்லாமே ஹாஃப் கேஜி blackforest கேக்கான அளவுகள். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டதுக்கப்புறமும் மேலேயும் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாறாமல் நான் சொல்கிற அளவுகளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நாம் செர்ரி சிரப் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரையும் 2 கப் தண்ணியும் சேர்த்து 1 கப் துருவன செர்ரியும் போட்டு கலந்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செர்ரி சிரப் தயாராகிருச்சு. உங்களுக்கு செர்ரி சிரப் ரெடிமேடாக கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிறேன். இது வந்து 85 ml. அப்புறம் அதே அளவு சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். 150 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இதில் 50 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா, இதையும் சேர்ந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த மாவோட பதம் வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பேட்டரை நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ஒரு அடிகனமான ஒரு வடைச்சட்டி மாதிரி நான் எடுத்துருக்குறேங்க. அதை நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சுருக்கிற ஸ்டாண்ட் வந்து இன்னொரு ஸ்டவ்வில் இருக்கிற ட்ரிப்பிங் ட்ரேவை உள்ளே வச்சுருக்கேன். இப்போது 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நம்ம கலந்து வச்சுருக்கிற பேட்டரை இதுக்குள்ளே வச்சிடலாம். இது ஹாஃப் கேஜி கேக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கேக் 30 நிமிஷத்தில் வெந்துடும். இதே ஓவனில் வச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் வெந்துடும். ஓவனில் வைக்கிறீங்கன்னா 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் வந்து நல்லாவே ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா வந்து ஓரங்களில் வந்து ஒட்டிட்டு கேக்கோட ஷேப் இல்லாமல் வெளியே வந்துடும். இப்போ நம்ம வச்சுருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 3 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இப்போ கேக்கை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்வீட்டான விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது வந்து நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அமுல் பிராண்டில் நான் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டரில் பீட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு வேளைக்கு ஹேண்ட் விஸ்கில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கேக் அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அது மேலே நம்ம செர்ரி சிரப் ஊற்றி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமையும் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீமை ஒரு பட்டர் நைஃப் வச்சு நல்லா சமப்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே துருவின செர்ரியும் துருவின சாக்லேட்டும் மேலே போட்டுக்கலாம். இது வந்து ஒவ்வொரு லேயருக்கு நடுவில் இருக்கணும். 2 லேயருக்கு நடுவுலையும் நம்ம இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். இந்த செர்ரியும் சாக்லேட்டும் கொஞ்சம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்றதுனால இந்த கேக்கு உள்ளே இருக்க சாக்லேட் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஒவ்வொரு தடவை கடிக்கும் போதும் அந்த சாக்லேட்டும் செர்ரியும் நறுக்கு நறுக்குன்னு வந்து வாயில் தட்டுப்படும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 3வது லேயர் வச்சு அது மேலே செர்ரி சிரப் போட்டாச்சு. இப்போ நம்ம கேக் மேலே க்ரீம் வச்சு ஐசிங் முடிச்சிடலாம். கேக் ஐசிங் பண்ணும்போது ஒரு தடவை ஒரு ஃபஸ்ட் லேயர் ஐசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி நீங்கள் ஐசிங் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட மேல் அலங்காரத்துக்கு சாக்லேட்டை நீங்கள் எந்த வடிவத்தில் வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு ட்ரிப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அதை ட்ரிப் பண்ணி கூட எடுக்கலாம். நான் இன்றைக்கி துருவன சாக்லேட்டை இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை போட்டு இந்த மாதிரி பூ மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் செர்ரிஸ் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேக்கரியில் எப்படி பார்க்குவோமோ அதே மாதிரியே நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த கேக்கை நான் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ தான் வந்து எல்லா டேஸ்ட்டும் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக் கட் பண்ணுறோம். எக்கு கேக் மாதிரியே இதுவும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிற அளவுகள்லேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் ரொம்பவே நல்லா வரும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி வேறு ஏதாச்சும் கேக் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன்.
இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேக்கோட ப்ரைஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த கேக் வந்து 1/2 kg வெயிட் வருது. இதை நாங்கள் 450 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.